நம்ம கான்செப்ட் படி 2 தொகுதி போதும். 2 1 திருப்பரங்குன்றான். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போ சேர தேசத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். சேரதேசம் கன்னியாகுமரி. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? ஒரு நல்ல இடம் தேர்வு பண்ண, அங்க நம்ம ஜெயிக்கிறான். யார் இருந்தாலும் பரவாயில்ல. அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு ஜி. அவர் முட்டுக்கட்டையா இருக்காரு, நம்மள எல்லாம் வரவிட மாட்டாரு. யாரு? திமுக ஒரு ஆலமரம், ஆனால் மிக உறுதியான கொள்கையும் மிக உறுதியான தலைமையும் சீரிய தொண்டர்கள் எடுக்கக்கூடிய அந்த இயக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் யாரும் எளிதில் அசைத்து பார்க்க முடியாது. சும்மா அதிரதுல இந்த கராத்தே குங்ஃபு பண்ணிட்டு இருக்குமே. சூப்பரா சுத்துறா. என்ன பிரச்சனை? அவர் ஸ்ட்ராங்கா நம்மள அப்பையில இருந்து எதிர்த்துட்டு இருக்காரு, அங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு, மக்கள் கூட இணைப்புல இருக்காரு. எப்படி திடீர்னு நமக்கு ஓட்டு போடுவாங்க? அவரை தான் நம்புவாங்க அந்த பகுதி மக்கள். ஆனா என்கிட்ட துணையா, பக்கபலமா, சொந்தமா, உறவா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. தாராவி வந்தாலே ஒன்னும் பண்ண முடியாது. அது சொல்லத்தான் தனியா நான் வந்து நிக்க. அதெல்லாம் சும்மா அப்படி என்ன கிழிச்சிருச்சு அது. அதிமுக பீரியட்ல 43 கல்குவாரி கிட்ட இருந்ததுல, நான் தானே அப்ரூவல் கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். இப்போ திமுக வந்தப்போ ஒரு 38 கிட்ட இருந்தது. இவர் அமைச்சரான உடனே எல்லாத்தையும் மூடிட்டு இப்ப 3-4 தான் இருக்கு. ஓவர் நைட்ல மூடி இருக்காரு. அது இல்லாம இந்த லாரி இல்லாம போகுது இல்ல, அதெல்லாம் கலெக்டரை வச்சு தடுத்து நிறுத்தி இருக்காரு. பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். அந்த கல்குவாரியில நம்மால் யார் டீல் பண்ணிட்டு இருந்தா? பொன்றதும் மலையும். ஓ, அதான் நக்கிட்டு போச்சு, நாசமா போச்சு. போச்சா? ஏடா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு. சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே. இல்ல விவரமான ஆள்டே 100 கோடி பிசினஸ் போச்சு. வேற என்ன பண்றது? சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். இல்ல, அவர் ஏற்கனவே அங்க வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. மண் வளத்தை காப்போம், இயற்கை பாதுகாப்போம்ட்டு. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. 1988லயே கூடங்குளத்துக்கு எதிராலாம் ஒரு போராடி இருக்காரு, பேசியிருக்காரு எதிர்த்து. இந்த மாதிரி இயற்கை வளத்தை அழிக்காதீங்கன்னு. என்னடா சொல்ற? சோ அவரெல்லாம் நம்ம வந்து நெரேட்டிவ் செட் பண்ணவே முடியாது. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. இது சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒழிக்க என்ன செய்யணும்? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பெரிய பிரச்சனையை கிளப்பி விடணும். டேய் குரா குரா. நீ என்ன செய்ய? மனோ தங்கராஜ் அந்த கல்குவாரிலே காசு வாங்கிடுச்சு. மனோ தங்கராஜ் குடிக்குது. அப்புறம் வேற என்ன மனோ தங்கராஜ் ஜாதி வெறியர், மத வெறியர்னு கிளப்பி விடு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ஜஸ்ட் மிஸ். இந்திய நாட்டிலே, அதுவும் இந்துக்கள் இருக்க இடத்துல எப்படி இன்னொரு மத ஆளு வந்து போட்டிடலாம், அவர் மத பரப்ப போறாரு அப்படின்னு கிளப்பி விடு. ஒர்க் அவுட் ஆகும். இங்க வா. அவர் ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்ல தான் படிச்சாரு. அது சொல்லிடுவோமா? கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஐஎஸ்ஐஸ்ல இருந்து வந்துச்சுன்னு கூட சொல்லு. நம்ம வச்சிருவோம். ஓகே, அத சொல்லி பரப்பி விட்டுருவோம். சரி, ஓகே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் மக்கள் கிட்ட ஜாதி பெரிய, மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதடா? உங்க சுயநலத்துக்காக டெரரிசத்தையும் டெரரிஸ்டையும் உருவாக்கி விடுவீங்க. நாங்க பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமாடா? 2026 சட்டமன்ற தேர்தல்ல உன்னோட ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு விஜய்க்கு தாங்க. ஏன் விஜய்க்கு? விஜய் தான் நிறைய ஹெல்ப் பண்றாரு மக்கள்களுக்கு. எப்பமா என்ன ஹெல்ப் பண்ணாரு சொல்லுங்களேன், ஒரு 5 ஹெல்ப். நல்லா மக்கள்களுக்கு இலவச சாப்பாடு, என்னடா சொல்ற? ட்ரெஸ், துணி போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பண்றாரு. ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? எவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு அது கணக்கு எடுக்க முடியாதுங்க. அவரு இப்போ அரசியல் வந்து 2005ல தான் வந்தாரு. அவரு விளங்கும்டா நாரப்பயல. தாவேகா கட்சியோட 2 கொள்கை மட்டும் சொல்லுங்களேன். தாவேகா கட்சினா நீங்க யார சொல்றீங்க? ரைட்ரா டேய் ரைட்ரா. தாவேகானா தமிழக வெற்றி கழகம் தான் தம்பி. தமிழகன்னா அந்த பாட்டாளியா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? யாரு நீங்க? விஜய் கட்சிப்பா. விஜய் கட்சியா? ஆமா. ஓகே. என்ன யோசிக்கிற? சரி, அவங்கள பத்தி நான் என்ன சொல்றேன்னா வந்து அவங்க கொள்கைன்னு ஒரு கட்சினா ஒரு கொள்கைன்னு இருக்கு. அது அப்படிங்கிற போது தமிழக வெற்றி கழகத்தோட 2 கொள்கை. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாங்க. விட்டுறா. சின்ன அவங்களோட சின்னதாங்க பாக்குறாங்க எல்லாரும். அவங்களோட சின்னத்தை தான் மெயினா பாக்குறாங்க. விஜயோட சின்ன என்ன விசில் சின்னமா மெயினா ஒரு சின்னத்தனா பாக்குறாரு.
ஏன்னா அவர் எப்பவுமே சின்னதான் அவருக்கு மெயின் போல இருக்கு. அவருக்கு பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார், இங்க வருதுடா, இங்க வருது. ஒண்ணு அவர் நேம் வந்து ஒண்ணு காப்பாத்தணும், இன்னொன்னு அவர் சின்னத்தை காப்பாத்தணும். அழாதீங்க சார், அவரோட பைக் திங்ஸ் எது வந்தாலும், ஆனா அவர் பேரு தான் முக்கியம். இப்போதைக்கு அவர் பேரு தான் இல்ல, மக்களோட பேரு, அவர் பேரு, எல்லார் பேரும் காப்பாத்தணும், அதான் பாக்குறாங்க. அதான் வேற எதுவும் கிடையாது. படுத்து வந்தியாப்பா? பாவடத்தின் மூலம் வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. அதான் 2 கொள்கையில இதாங்க. அவங்க எல்லாம் வந்து தற்கூரிகள்ங்கிறாங்க. தற்கூரிகள அவன் கிடைக்கிறாங்க, அவன் திருந்த மாட்டான். நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதப்பா. தற்கூரின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலையா? அரசியல் நாலேஜே இல்லையா? விஜய்க்கு ஓட்டு போறோம். அவனுக்கு விஜய் ஃபைட் பண்றதுக்கு தெரியும் அவருக்கு. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? ஒரு குத்து டமால் டிமில் குத்திட்டு போயிருவாரு. அவர் தம்பி இருக்காரு. இது என்ன புதுப்பிட்டா இருக்கு? அவர் தம்பி இருக்காரா இல்லையா உங்களுக்கே தெரியுமா? யாரு ஒரு தம்பி? தெரியல, எனக்கு தெரியல அவர் தம்பி இருக்காரான்னு. சரி, உங்க விஜயை தவிர்த்து அந்த கட்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்களேன். விஜய தவிர்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணாம இப்படி கத்தின்னு ஓடுறான்? தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, அதுதான் விஜயோட கட்சி. அதுல விஜயை தவிர்த்து உனக்கு தெரிஞ்ச 4 பேர் பேரை சொல்லுங்க. விஜய தவிர்த்தா விஜயகாந்த். அப்பா அச்சி விஜயகாந்தா? இல்ல இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா. விஜய் கட்சியில இருக்கிறவங்களா? விஜய் கட்சியில இருக்கிறவங்களா எனக்கு தெரியலங்க அவ்வளவா. முடியல எப்படி ஓட்டு போடுறேன்? இல்லங்க, நான் விஜயா ஹெல்ப் பண்றாரு, நானும் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் நீ ஹெல்ப் பண்ற? ஓகே, அவ்வளவுதான். அதான் என்னால முடிஞ்ச வரைக்கும். என்ன அழுக? நான் அதுக்கு அழலடா. வேற எத்தனையோ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. எல்லா பசங்களையும் கேட்டு பாருங்க, யார் விஜய் வந்துட்டான் எல்லாம் விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. கிரிக்கெட்ல இருந்து அவர் பைக்ல இருந்து சைக்கிள் வரைக்கும் எல்லாருமே அவர் தான் எல்லா கட்சியும் அவர்தான் இருக்கு. அவர் பெருசா அனுபவம் இல்லைங்கிறாங்களே, அரசியல் அனுபவம். அரசியல் அவரு முன்னாடியே அவர் இருந்துட்டு வந்துட்டாருங்க. அவர் முன்னாடியே போயிட்டு வந்திருக்காருங்க அரசியலுக்கு. அவர் இப்பதான் வந்திருக்காங்கன்னு எல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க, ஆனா முன்னாடியே அவர் போயிட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு. எல்லாரும் ஏன்டா அப்படி சாவடிக்கிறடா? அது மக்களுக்கு அவர் தெளிவு இருக்கணும், புரிய வைக்கணும் சொல்லிட்டு தான் அவருக்கு இப்போ வந்திருக்காரு அவரு. அதனாலதான் ஒண்ணு மக்கள் பாக்குறாங்க, வேற எதுவும். யாரடா பிடிக்கும்? நம்மளுக்கு எப்பவுமே விசிக்கு. யாரு விசிக்கு? அவரா சோறு போடுறாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 234 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்ற உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். கர்ம கர்ம ராசா சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பச்சூடை குடித்தாய். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்துருச்சு வெக்கத்தை விட்டு. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? ஸ்டார்ட் பண்ணு.
படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.